20 லட்சம் ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி மக்கள் வரி பணம் கடலில் கொட்டப்பட்டிருக்குது. யாருக்காவது தெரியுமா அதை பற்றி? கேசவம்புத்தந்துறை அப்படிங்கிற ஊர் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊரில் கடல் அரிப்பு ஏற்பட்டு பல வீடுகள் சேதமடைஞ்சிருந்துச்சு. அதை நம்ம கள ஆய்வு பண்ணி மக்களுக்கு அதை எடுத்துக்கொண்டு போயிருந்தோம். அலையறுப்பு தடுப்பு சுவர் வேணும் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. கடைசியாக நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் தங்களுடைய எம்பி லேட்ஸ் ஃபண்ட்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணி மாவட்ட ஆட்சியாளரின் தலைமையில் அதுக்கான பணிகள் நடக்கிறதா ஒரு செய்தி வாசித்தோம். உண்மையாகவே மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. பல நாள் கோரிக்கையாக இருந்தது. இப்போவாவது நம்மளுடைய மக்களுக்கு அதனுடைய தேவை பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? ஸோ எப்படி தான் வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு கள ஆய்வு பண்ணும்போது உண்மையாகவே பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. கடலரிப்பு தடுப்பு சுவர் அப்படிங்கிற பேரில் வெறும் கற்களை சர்ஃபேஸ் லெவலில் மட்டும் கொட்டி வச்சிருக்கிறாங்களே தவிர கடலரிப்பு தடுப்பு சுவர் கட்டப்படலை. இன்னும் அந்த இடத்துல கடலரிப்பு நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது நிதி ஒதுக்கீடு பண்ணி ஃபோட்டோ எடுத்து விளம்பரப்படுத்துறது மட்டும்தானா? அதோடைய நோக்கம் முழுமை அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத சரிபார்த்து உறுதி செய்ய வேண்டியது மாவட்ட ஆட்சியாளருக்கும் அரசுக்கும் உள்ள கடமை இல்லையா? அவங்களோட நீண்ட நாள் கோரிக்கை ஒரு நிரந்தர தீர்வு. அதனால உங்களோட விளம்பர அரசியலை கைவிட்டுட்டு நிரந்தர தீர்வுக்கான வேலையை பாருங்க. உங்க விளம்பரங்களால மக்களை வேணா ஏமாத்தலாம், இயற்கையை ஏமாற்ற முடியாது. அதை மக்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புறோம்.